வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. ஜிம் ரானுடைய வெற்றிக்கான கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 24வது பகுதி. சாதாரண நிலையிலிருந்து அசாதாரணமான நிலையை அடையிறதுக்கு 5 படிகள் அப்படிங்கிற தலைப்பை நம்ம போன பகுதிகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். முதல் 3 பாயிண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த பகுதியின் மூலமாக 4வது மற்றும் 5வது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 4, கெட் எக்ஸைட்டட். எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா ஒரு விதமான உற்சாகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உற்சாகம் அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த பாசிட்டிவ் திங்கிங் மூலமாக வரக்கூடிய ஒரு ஃபால்ஸ் எக்ஸைட்மெண்ட் கிடையாது அப்படின்னு ஜிம்ரான் சொல்கிறாரு. அது என்னது ஃபால்ஸ் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா, இப்போது சில புத்தகங்கள் இருக்குது, சில வீடியோஸ் இருக்குது, சில கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணுவோம். உதாரணத்துக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் லேர்ன் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வரும், நமக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வரும். நான் அந்த இலக்கை அடைய போகிறேன், நான் இந்த கோலை அச்சீவ் பண்ண போகிறேன், யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது, நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் அப்படியே மலை மாதிரி உருவாகும். நண்பர்களே, இது உண்மையான எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு ஃபால்ஸ் எக்ஸைட்மெண்ட்டுங்கிறாரு. இது ஒரு மாயையான உற்சாகம். ஏன்னா ஒரு 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 நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும்போது ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த உற்சாகத்தை பற்றி இங்கே ஜிம்ரான் சொல்ல வரல. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் 2 விஷயத்தில் நீங்கள் உற்சாகம் கொள்ளணும் அப்படிங்கிறாரு. முதலாவது என்ன அப்படின்னா, எக்ஸைட்டட் ஓவர் யுவர் எபிலிட்டி டு டூ த நெசசரி திங்ஸ். நீங்கள் என்னென்ன செயல்கள் செய்யணுமோ, உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் என்ன விதமான ஆக்ஷன்ஸை எடுக்கணுமோ அந்த செயல்களை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கை அடையிறதுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது, சில எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்னென்ன எபிலிட்டிஸ் அப்படின்னா, க்ரியேட்டிவிட்டி, ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது, நல்ல ஒரு பேச்சு திறன் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போது நீங்கள் இந்த விஷயத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு உற்சாகம் கொள்ளணும். க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு, க்ரியேட்டிவாக நிறைய யோசனைகளை உருவாக்குறதுக்கு, ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு, அந்த ஜெனரேட் பண்ண ஐடியாஸை வார்த்தைகளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, வார்த்தைகள்னால் சாதாரணமான வார்த்தைகளை போடலாம், அல்லது உங்களுடைய பேச்சை இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படின்னா ஆச்சி மிளகாத்தூள் மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட மிளகாய் எடுத்து அவங்க மிளகாப்பொடி அரைக்கிற மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை எடுத்து உங்களுடைய அந்த ஸ்பீச்சை டிசைன் பண்ணலாம், அல்லது நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் அதை டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இதில் நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொள்ளணும், இதில் ஒரு உற்சாகம் கொள்ளணும். அதை யோசிக்கிறதுக்கு, பிளான் பண்ணுறதுக்கு, ரிஹர்சல் பார்க்குறதுக்கு, அதை செயல்படுத்துறதுக்கு இந்த எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் நீங்கள் காட்டணும். எக்ஸைட்மெண்ட் காட்டல, உற்சாகம் காட்டல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சோம்பேறித்தனம் தான் மிஞ்சும். யார் இப்போ போய் செய்கிறது, அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் அதை தள்ளி போடலாம், தன்னால் ஐடியா வரட்டும், நம்ம அதை வச்சு அப்படியே உருட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு உற்சாகத்தை நீங்கள் ஏற்படுத்தும் போது உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது சரியாக வேலை செய்யும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது பக்காவாக உங்களுக்கு வெளியே ஒரு அவுட்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த எபிலிட்டியை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு உற்சாகம் காமிக்கணும். 2வது என்ன அப்படின்னா, எக்ஸைட்டட் ஆன் யுவர் பொட்டென்ஷியல். உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு பலம், உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு, அந்த ஆற்றலை மேலும் மேலும் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் உற்சாகம் காமிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா, அதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆற்றல் என்ன? மேபி அது உங்களுடைய திறமையாக இருக்கலாம், உங்களுடைய அனுபவமாக இருக்கலாம், உங்களுடைய அறிவாக இருக்கலாம். இந்த விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மேலும் மேலும் வளர்ப்பதற்கு நீங்கள் உற்சாகம் காட்ட வேணும். உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அறிவோ அதோட மட்டுமே நிப்பாட்டிடக்கூடாது. அதை மேலும் மேலும் எப்படி அப்டேட்டடாக வச்சுக்கிறது, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி இன்னும் மேலும் மேலும் அதை அதிகரிக்க செய்வது, உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பட்டை தீட்டுறது. ஒரு காலத்தில் உங்களுடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, இன்றைக்கி அதை ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு டூல்ஸ் வந்திருக்கலாம் இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி கற்றுக்கிறது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கிறதுக்கு உங்களுடைய பொட்டென்ஷியலை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வளப்படுத்துறதுக்கு நீங்கள் உற்சாகம் காண்பிக்க வேண்டும்.
இந்த 2 விஷயம், அதாவது முதல் விஷயம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்தை செய்கிற அந்த எபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எபிலிட்டியை நீங்கள் வளர்ப்பதற்கு உற்சாகம் காட்ட வேண்டும். 2வது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கான ஆதார அடிப்படையாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆற்றலை வளர்ப்பதற்கு நீங்கள் உற்சாகம் காமிக்க வேண்டும். இந்த 2 விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக கிடச்சிரும். கன்ஃபியூஷன் இருக்காது. என்ன பண்ணணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுவீங்க. நீங்கள் நினைக்கிற அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். இப்போது அடுத்த பாயிண்ட்டை பார்க்கலாம். நம்பர் 5, கெட் அவே. நண்பர்களே, இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணணும். அதை வந்து ஒரு சமன்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போது தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ தான் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆச்சுங்க, அது ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ந்த ஒரு நிலையை அடையலாம். ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எந்த நிலையில் வேணாலும் இருங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அது எப்படிங்க பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தனிமையும் ஒரு ரிஃப்ளெக்ஷனுங்கிற 2 விஷயத்தை நீங்கள் பண்ணணும். தனிமை அப்படின்னா, நீங்கள் உங்களோடு நீங்கள் தனிமையாக இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கெரியருங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய சோஷியல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய ஹாபி, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். தனிமைங்கிறது இந்த 2 விஷயத்தையும் சமன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியாஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் வந்து இந்த தனிமை அப்படிங்கிறது. இந்த தனிமையில் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது, உங்களுடைய ஒர்க் லைஃப் எப்படி இருக்குது, உங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, உங்களுடைய சோஷியல் லைஃப் எப்படி இருக்குது, உங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குது, நண்பர்கள் வட்டாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் சிந்திக்கணும். சரி, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நண்பர்களே, நம்ம வந்து வேலை 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 அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டுமே வந்து மூழ்கி போயிடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும். பணம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும், சரியாக அனுபவிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நிறையா பணம் வச்சு மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. பணம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சிச்சுவேஷன் தான். இதை பேலன்ஸ் பண்ணணும். அதாவது பணம் இல்லாதப்போ எப்படி நடந்துக்கணும், பணம் அதிகமாக இருக்கிறப்ப அதை எப்படி செலவழிக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செலவழித்தல் அல்ல, பயன்படுத்துதல். ஸோ இது எல்லாமே நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னா இந்த லைஃப்பை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். உங்களுடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய ஹாபீஸ், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய ஃபேமிலி, இந்த மாதிரியான உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபர்கள், முக்கியமான விஷயத்தோடு நீங்கள் நேரத்தை செலவழிக்கணும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு திரும்ப உங்களுடைய அந்த தொழிலுக்கு, உங்களுடைய அந்த கெரியருக்கு நீங்கள் திரும்ப வரும்போது, அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு திரும்ப வரும்போது நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குற மாதிரியான ஒரு பேலன்ஸை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கணும். உங்களுடைய ஃபோனை காலையில் சார்ஜ் போடுறீங்க, ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, சாயந்தரம் ஆகும்போது பேட்ரி டவுன் ஆகுது, அடுத்தது என்ன பண்ணுறீங்க, சார்ஜ் போடுறீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டு ஆக்ஷன் நடக்குது. ஸோ சார்ஜ் இறங்கியாச்சு, சார்ஜ் போடுறீங்க, ஒரு பேட்ரி வந்து திரும்ப வந்து சார்ஜ் ஏறுது, அங்கே ஒரு பேலன்ஸ் நடக்குது. திரும்ப நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை முதல்ல எப்படி யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி வந்து இப்போது திரும்ப யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். உங்களுடைய அந்த பர்சனல் லைஃப், அந்த மற்ற விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதோடு நீங்கள் போயிட்டு ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தணும். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சார்ஜ் கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குது, ஆற்றலை எது அதிகரிக்க செய்யுது அப்படின்னு கவனிங்க. அந்த விஷயத்தோடு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்குக்குள்ளே வரணும். அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க் லைஃப்பை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற இலக்குகளை அடைய முடியும். நண்பர்களை, இந்த பகுதி தொடர்ச்சியாக கண்டினியூ ஆக போகுது. நம்முடைய எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.